அதிகாரம் 15. ஏழாம் அந்தியோக்குவும் சீமோனும். தெமேத்திரியு மன்னனின் மகன் அந்தியோக்கு யூதர்களின் தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீவுகளிலிருந்து மடல் எழுதினான். அதன் உள்ளடக்கம் பின்வருமாறு: தலைமை குருவும் ஆட்சியாளருமான சீமோனுக்கும் யூத இனத்தாருக்கும் மன்னன் அந்தியோக்கு வாழ்த்து கூறி எழுதுவது: எங்கள் மூதாதையரின் நாட்டை சில கைவர்கள் கைப்பற்றி கொண்டபடியால் அதை சீர்படுத்தி பழைய நிலைக்கு கொணர முடிவு செய்துள்ளேன். அதற்காகவே பெருங்கூலிப்படையையும் போர்க்கப்பல்களையும் திரட்டியிருக்கிறேன். எங்களது நாட்டை அழித்து என் ஆட்சிக்கு உட்பட்ட பல நகரங்களை பாழாக்கியவர்களை தண்டிப்பதற்காக அவர்களது நாட்டின் மீது படையெடுக்க எண்ணம் கொண்டுள்ளேன். ஆதலால் எனக்கு முன் இருந்த மன்னர்கள் அனைவரும் உமக்கு விலக்கியிருந்த எல்லா வரிகளையும் வழங்கியிருந்த சலுகைகளையும் இப்போது உறுதிப்படுத்துகிறேன். நாட்டுக்கு தேவையான நாணயங்களை நீரே அடித்துக்கொள்ள உமக்கு அனுமதி அளிக்கிறேன். எருசலேம் நகரும் அதன் திருவிடமும் தன்னாட்சி பெற்றவையாயிருக்கும். நீர் செய்துள்ள எல்லா படைக்கலங்களும் நீர் கட்டி முடித்து இப்போதும் உமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ள கோட்டைகளும் உமக்கே சொந்தமாயிருக்கும். அரச கருவூலத்துக்கு நீர் இப்போது செலுத்த வேண்டிய எல்லா கடனையும் இனி செலுத்த வேண்டிய கடனையும் இன்று முதல் என்றென்றும் தள்ளுபடி செய்கின்றேன். எமது நாட்டை நாம் மீண்டும் அடைந்த பிறகு உங்களது பெருமை உலகெங்கும் விளங்கும்படி உம்மையும் உம் இனத்தாரையும் கோவிலையும் பெரிதும் ஆட்சியுற செய்வோம். 174ஆம் ஆண்டு அந்தியோக்கு தன் மூதாதையரின் நாட்டினுள் புகுந்தான். எல்லா படைகளும் அவனோடு சேர்ந்து கொண்டன. ஆதலால் திரிபோவுடன் சிலர் மட்டுமே இருந்தனர். அந்தியோக்கு அவனை துரத்தியதால் அவன் கடலோரமாயிருந்த தோர் என்ற நகருக்கு தப்பி ஓடினான். ஏனெனில் தன் படைகள் தன்னை கைவிட்டதால் தனக்கு பல தொல்லைகள் நேர்ந்தன என்பதை உணர்ந்திருந்தான். அந்தியோக்கு 1,20,000 படை வீரர்களோடும் 8,000 குதிரை வீரர்களோடும் தோர் நகருக்கு எதிராக பாசறை அமைத்தான். அந்த நகரை சுற்றி வளைத்து கொண்டான். கப்பல்களும் கடலில் இருந்த வண்ணம் போரில் கலந்து கொண்டன. கடல் பக்கமும் தரை பக்கமும் நகரை நெருக்கி யாரும் வெளியே போகாமலும் உள்ளே நுழையாமலும் தடுத்தான். யூதர்களுக்கு ரோமையின் ஆதரவு. இதற்கிடையில் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுதப்பட்ட மடல்களோடு நூமேனியும் அவனுடன் இருந்தவர்களும் ரோமை நின்று எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அம்மடல்களில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தாலமி மன்னருக்கு ரோமையர்களின் பேராளர் லூசியு வாழ்த்து கூறி எழுதுவது: தலைமை குருவான சீமோனும் எங்களின் நண்பர்களும் கூட்டாளிகளுமான யூத மக்களும் அனுப்பிய தூதர்கள் பழைய நட்புறவையும் ஒப்பந்தத்தையும் புதுப்பிக்கும்படி எங்களிடம் வந்தார்கள். அவர்கள் 1000 மினா எடையுள்ள பொன் கேடயம் ஒன்று கொண்டு வந்தார்கள். ஆதலால் அவர்களுக்கு தீங்கு இழைக்கக்கூடாது என்றும் அவர்களையும் அவர்களுடைய நகரங்களையும் நாட்டையும் எதிர்த்து போரிடக்கூடாது என்றும் அவர்களை எதிர்த்து போர் செய்கிறவர்களோடு கூட்டு சேரக்கூடாது என்றும் பல்வேறு மன்னர்களுக்கும் நாடுகளுக்கும் எழுத முடிவு செய்தோம். அவர்கள் கொண்டு வந்த கேடயத்தை பெற்றுக்கொள்ளவும் முடிவு செய்தோம். ஆதலால் கயவர்கள் யாரேனும் யூதேயாவிலிருந்து உங்களிடம் தப்பியோடி வந்திருந்தால் யூத சட்டப்படி அவர்களை தண்டிக்குமாறு தலைமை குருவான சீமோனிடம் அவர்களை ஒப்படைத்து விடுங்கள். இவ்வாறே தெமேத்திரியு மன்னனுக்கும் அத்தால், அரியராது, அர்சாகு ஆகியோருக்கும் லூசியு எழுதினான். சம்சாம், ஸ்பார்த்தா, பேல், மிந்து, சிகியோன், காரியா, சாமு, பம்பிலியா, லீக்கியா, அலிகார்னிசு, ரோது, பசேல், கோசு, சீது, அராது, கோர்த்தினா, கினிது, சைப்ரசு, சிரேன் ஆகிய எல்லா நாடுகளுக்கும் எழுதினான். இம்மடலின் நகல் தலைமை குரு சீமோனுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. ஏழாம் அந்தியோக்கு சீமோனின் பகைவனாதல். மன்னன் அந்தியோக்கு மீண்டும் தோர் நகருக்கு எதிராய் பாசறை அமைத்தான். அதை தன் படையால் தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்தான். படைப்பொறிகள் செய்தான். திரிபோவை அடைத்து வைத்து அவன் வெளியே போகவோ உள்ளே வரவோ முடியாதவாறு செய்தான்.
சீமோன் அந்தியோக்குவுக்கு உதவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2000 வீரர்களை பொன் வெள்ளியுடனும் திரளான படைக்கலங்களோடும் அனுப்பி வைத்தார். ஆனால் அந்தியோக்கு அவர்களை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் சீமோனுடன் தான் செய்திருந்த ஒப்பந்தங்களை மீறி நட்புறவை முறித்து கொண்டான். அதன் பிறகு சீமோனை சந்தித்து பேச தன் நண்பர்களுள் ஒருவரான அத்தனோபியை அவன் அனுப்பி, நீங்கள் எனது நாட்டின் நகரங்களாகிய யோப்பா, கசாரா, எருசலேம் கோட்டை ஆகியவற்றை கைப்பற்றியிருக்கிறீர்கள். அப்பகுதிகளை பாழாக்கி நாட்டில் பெரும் தீமைகள் புரிந்து எனது அரசில் பல இடங்களை பிடித்து வைத்திருக்கிறீர்கள். எனவே இப்போது நீங்கள் கைப்பற்றியுள்ள நகரங்களையும் யூதேயாவின் எல்லைகளுக்கு அப்பால் நீங்கள் பிடித்து வைத்துள்ள நாடுகளில் திரட்டியுள்ள திரையையும் ஒப்படைத்து விடுங்கள், அல்லது அவற்றுக்கு பதிலாக 20 டன் வெள்ளியை எனக்கு செலுத்துங்கள். நீங்கள் உண்டாக்கிய அழிவுக்கும் நகரங்களுக்காக கட்ட வேண்டிய திரைக்கும் ஈடாக வேறு 20 டன் வெள்ளியை கட்டிவிடுங்கள். அல்லாவிடில் நாங்கள் வந்து உங்கள் மீது போர் தொடுப்போம் என்று சொல்ல சொன்னான். மன்னனின் நண்பன் அத்தனோபி எருசலேம் வந்து சீமோனுடைய மாட்சியையும் பொன் வெள்ளிக்கலன்கள் நிறைந்த நிலையடுக்கையும் மற்ற செல்வ பகட்டையும் கண்டு வாயடைத்து நின்றான். மன்னனுடைய சொற்களை அவருக்கு அறிவித்தான். ஆனால் சீமோன் அவனுக்கு மறுமொழியாக, நாங்கள் அயல் நாட்டை பிடித்து கொள்ளவில்லை, பிறருடைய சொத்துக்களை கைப்பற்றி கொள்ளவும் இல்லை. ஆனால் எங்கள் பகைவர்கள் நேர்மையின்றி கவர்ந்து சிறிது காலம் வைத்திருந்த எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களையே திரும்ப பெற்றுள்ளோம். தகுந்த வாய்ப்பு ஏற்பட்டதால் எங்கள் மூதாதையரின் உரிமை சொத்துக்களை எங்களோடு தக்க வைத்து கொண்டுள்ளோம். ஆனால் நீர் கோரும் யோப்பா, கசாராவை பொறுத்தமட்டில் அந்நகரங்கள் மக்கள் நடுவிலும் எங்கள் நாட்டிலும் பெருந்தீமைகள் விளைவித்து வந்துள்ளன. ஆயினும் அவற்றுக்காக 4 டன் வெள்ளி கொடுப்போம் என்றார். அதற்கு அத்தனோபி மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை. மாறாக சினத்துடன் மன்னனிடம் திரும்பி சென்று சீமோன் தன்னிடம் கூறியவற்றையும் அவரது மாட்சியையும் தான் கண்ட யாவற்றையும் அறிவித்தான். அப்போது மன்னன் கடும் சீற்றம் கொண்டான். யோவானின் வெற்றி. இதற்கிடையே திரிப்போ கப்பலேறி ஒர்த்தோசியாவுக்கு ஓடிப்போனான். மன்னன் அந்தியோக்கு கெந்தபாயை கடற்கரை பகுதிக்கு படைத்தலைவனாக ஏற்படுத்தி காலாட்படையையும் குதிரை படையையும் அவனுக்கு அளித்தான். யூதர்களுக்கு எதிராக போர் தொடுக்கும் பொருட்டு யூதேயாவுக்கு எதிரில் பாசறை அமைக்கவும் கிதரோனை மீண்டும் கட்டி எழுப்பி அதன் வாயில்களை வலுப்படுத்தவும் கெந்தபாய்க்கு கட்டளையிட்ட பின் திரிப்போவை துரத்தி சென்றான். யாம்னியா வந்து சேர்ந்த கெந்தபாய் மக்களை துன்புறுத்தி யூதேயா மீது போர் தொடுத்தான். அவர்களை சிறைப்பிடித்து கொல்லத் தொடங்கினான். மன்னனின் கட்டளைப்படி அவன் கிதரோனை கட்டி எழுப்பினான். யூதேய நாட்டில் புகுந்து சுற்றுக்காவல் புரியுமாறு அவ்விடத்தில் குதிரைப்படையையும் காலாட்படையையும் நிறுவினான்.